ஹலோ கைஸ், லேர்ன் டு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பிரிஸ்டோ கார்டு எப்படி வாங்குறது, அதை எப்படி பயன்படுத்துறது, எதுலாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். நம்மளோட ட்ரெயின், ஸ்ட்ரீட் காரு, பஸ்ஸு, வீல் சேருக்குன்னு இருக்கக்கூடிய பஸ்ஸு, இதில் எல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார்டு வாங்கினீங்கன்னா அதை வந்து சீனியருக்கான ஒரு ஆஃபர் ஒன்று இருக்கும், யங்குக்கான ஒரு ஆஃபர் இருக்கும், கிட்ஸுக்கான ஒரு ஆஃபர்னு சொல்லி 3 ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. 3 டைப் ஆஃப் பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுமாரி கார்டு வந்து வாங்கின பிறகு நீங்கள் இதுமாரி வந்து டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இதில் வந்து உங்களுக்கு காட்டிடும். ஸோ நீங்கள் 2 மணி நேரம் அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்த ட்ரான்சிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்மளோட பிரிஸ்டோ கார்டு தான். சில சமயங்கள் வந்து செக்கர்ஸ் வருவாங்க. செக்கர்ஸ் வந்து செக் பண்ணி இதுமாதிரி டிக் காட்டினா ஓகே, நீங்கள் வந்து கார்டை வந்து பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான கார்டை வந்து நீங்கள் இது போல் வந்து அப்டேட் போட்டு வச்சிக்கிங்க. ஆட்டோ பேமெண்ட் இது போலலாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்க உங்களோட கார்டில் வந்து கேஷ் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டாப்அப் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கவலைப்படாமல் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி கார்டு இருக்குது. $156 இருக்குது. $50, $10, $20 எவ்வளோ வேணால் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். சரி, நமக்கு வந்து புதுசாக ஒரு கார்டு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரைஸ் வந்து $6 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துலையும் வாங்கிக்கலாம், ஷாப்பர்ஸில் வாங்கிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் நேராக கஸ்டமர் சர்வீஸில் போய்ட்டு நீங்கள் எல்லா சபையிலையும் இருக்கும் அதில் வாங்கிக்கலாம். இல்லைனா இந்த ஃபேர், அதாவது டிரான்சிட்டோட இது வாங்குகிற கார்டு வாங்குகிற இடத்துல கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கான சார்ஜஸ் வெறும் $6 தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே மெட்ரோ பாஸு எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஒரு கார்டை வச்சுக்கிட்டே நீங்கள் கனடா பூரா வந்து ட்ராவல் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலே பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு லொக்கேஷன், அதாவது ஸ்படனா ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டேன். ஸோ என்னோடய லொக்கேஷன்லேருந்து அந்த ஸ்டேஷன், அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ மேப் போட்டிருக்கோம். இதில் வந்து நீங்கள் என்ன ஒரு 5 வகையான வழியாக நீங்கள் போகலாம். ஒன்று காரில் போகலாம், இன்னொன்று வந்து ட்ரெயின், பஸ்ஸு, இது வந்து ஒரே ஆப்பில் இருக்குது. இன்னொன்று வந்து வாக்வே இருக்குது, இன்னொன்று வந்து டாக்ஸி இருக்குது, இன்னொன்று வந்து சைக்கிளிங் இருக்குது. நம்ம இப்போ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் அந்த ட்ரெயின் மாரி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பஸ்ஸு எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும், உங்களுக்கு வரக்கூடிய பஸ்ஸு எவ்வளோ தூரத்தில் வந்துகிட்டு இருக்குது, எல்லா அப்டேட்டும் வந்து இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பெரும்பாலான கூகுள் மேப்லேயே செக் பண்ணுங்கள். ஏன்னா கூகுள் மேப்பில் தான் டெய்லி வந்து ஒரு மினிட்ஸ்க்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னோடய இடத்துலேருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரத்துக்கு நடக்கணும், அதாவது 140 மீட்ரு, 2 நிமிஷம் வாக்கு, இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து நமக்கு காட்டி கொடுக்குறது வந்து கூகுள் மேப்பு தான். ஸோ நீங்கள் டிடிசி டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட கூகுள் மேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பெரும்பாலான ஆட்கள் வந்து கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்டேட்டுகள் வந்து ஈஸியாக அப்டேட் வந்து நமக்கு அப்டேட் அடிக்கடி கிடைக்கிறதுனால நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணுறது, எத்தனை நிமிஷத்துக்கு வர்றது, எல்லா அப்டேட்டும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு பஸ்ஸு வந்து ஒரு 3:38க்கு வரும். ஸோ எவ்வளோ தூரத்தில் வருது அப்படிங்கிறதையும் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ இங்கேருந்து நான் நடந்து 2 நிமிஷம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நான் பஸ் எடுக்கணும் இப்போ. ஸோ இப்போ வந்து நான் இங்கேருந்து நடந்து போனேனாக்கா பஸ் ஸ்டாப்புக்கு போய்ட்டு அதுலேருந்து 13 ஸ்டாப்ஸுக்கு அப்புறம் வந்து வில்சன் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் போயிட்டு அதுலேருந்து நான் ஸ்படனா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதோட மேப்பு தான் இங்கே காட்டியிருக்கு. நான் என்னோடய இடத்துலேருந்து வில்சன் ஸ்டேஷனுக்கு வந்து 17 நிமிஷம் அப்படின்னு காட்டியிருக்கு. அதுலேருந்து வந்து 9 நிமிஷம் வந்து நான் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் இருக்குது. ஸோ எந்தெந்த ஸ்டாப்பு எத்தனை நிமிஷத்துக்கு வந்து எத்தனை மணி கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிற ஷெடியூல் வரையும் நமக்கு வந்து இதில் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஈஸியான ஒரு இது தான். நம்ம வந்து இதை வந்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பெரும்பாலான நம்ம பஸ் பேரை வந்து நம்ம ஸ்ட்ரீட் காரு, பஸ்ஸு, இது போன்ற இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீட் கார் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம டவுனில் உள்ள சிட்டிக்குள்ளே மட்டும்தான், அதாவது க்ரௌடு எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் கார் மட்டும்தான் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க கனடாவில். இது வந்து நான் சொல்கிறது வந்து டொரண்டோ சிட்டிக்கு மட்டும்தான். நீங்கள் வெளியில் போனாலும் அதே பிரிஸ்டோ கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலான பஸ் ஸ்டாப்ஸில் வந்து சைன் போர்டு இப்படி தான் இருக்கும். கீழே வந்து நெக்ஸ்ட்டு அவைலபிள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, சில சமயம் வந்து உங்கள்கிட்ட வந்து கூகுள் மேப் இல்லை, என்கிட்ட வந்து அப்டேட் தெரியலை அப்படின்னாக்கா நீங்கள் இது போல் பஸ் ஸ்டாப்பில் வந்து சைன் போர்டில் வந்து ஓடிட்டுருக்கோம், அதுலேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைனா இதுமாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்த பஸ்ஸோ இல்லை
நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எத்தனை மணிக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு மெசேஜாக வரும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரீட் காரு பெரும்பாலான எலக்ட்ரிக்கலில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நம்ம எப்படி பஸ்ஸுக்கு நம்ம வந்து டேப் பண்ணிவிட்டு உள்ளே போவோமோ அதே போல் தான் இதுலேயும். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் சில சலுகைகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வெஹிக்கிளை கொண்டு வந்து பைசைக்கிள் இருந்துச்சுன்னா பைசைக்கிளை வந்து முன்னாடி வைக்கிறதுக்கு, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு பஸ்ஸு ஓரளவு இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பெரும்பாலான கூட்டங்கள் வந்து காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இருக்கும். அதுமாரி ஈவினிங் வந்து 3 மணிக்கு வந்து வேலை விட்ற டைம், அந்த டயத்துலேயும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அந்த நேரத்தை கொஞ்சம் நம்ம தவிர்த்துட்டு பெரும்பாலான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த முன்னாடி இருக்க இதில் தான் வந்து சைக்கிள் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் ஏறி ஒரு சின்ன ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி, எங்கேனாக்கா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டேன். ஸோ பஸ்ஸில் இங்கேருந்து போயிட்டு நான் கிப்ளிங் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்குது. புதுசாக வர்றவங்க ஏர்போர்ட்லேருந்து கிப்ளிங் ஸ்டேஷனுக்கும் வரலாம். கிப்ளிங் ஸ்டேஷன்லேருந்து நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா டொரண்டோ பர்சன் ஏர்போர்ட்டுக்கு இந்த வழி நமக்கான சிறந்த வழி. ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு இது. ஏர்போர்ட்டுக்குன்னு தனியாக பஸ்ஸு இங்கே வந்து இயங்கிகிட்டு இருக்குது. செப்பரேட் பஸ்ஸு ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 900 கிப்ளிங் ஸ்டேஷனில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஏர்போர்ட் வந்து ட்ராவல் பண்ணுறது மிக மிக சுலபம். குறைஞ்சபட்ச டயத்துலேயே வந்து அதாவது 15 நிமிஷத்தில் கிப்ளிங் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட முடியும். அவ்வளோ கிட்ட தான் இருக்கும். அருமையான நமக்கு இப்போ கனடாவில் வந்து நிறையா சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய லக்கேஜ் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியான ஒரு இடமும் வந்து நமக்கு பயன்படுத்துகிறதுக்கு டிடிசி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மேலும் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கும், ஏர்போர்ட்லேருந்து 900 எடுத்திங்கன்னா கிப்ளிங் ஸ்டேஷன் வந்துடலாம். கிப்ளிங் ஸ்டேஷன்லேருந்து சப்வேயில் நீங்கள் வந்து எங்கெங்கே போக முடியுமோ அந்தந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தி போய்க்கலாம். ஸோ சிம்பிளான ஒரு சிட்டி தான். தேங்க்யூ ஸோ மச்.